வணக்கம் வீலன் தமிழ் நண்பா நம்பிங்களா ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் 10th மேக்ஸுக்கு இந்த வீடியோவில் எப்படி சென்டம் எடுக்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ வீடியோ சொல்ல போகிறோம். இதில் என்னன்னா முக்கியமாக யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நான் 90+ மேலே வருது, என்னத்தான் பச்சாலும் 100 சென்டம் அடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, பப்ளிக்கில் கம்பல்சரியாக நம்ம சென்டம் போட்டால் தான் கொஞ்சம் மதிப்பு இருக்குன்னு சொல்றவங்க எல்லாருமே உங்களுக்காக தான். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் சொல்ல போறேன். ஸோ அதனால எல்லாரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ தெளிவு கிடைச்சா நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் படிக்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் 2 மாசம் இருக்கு, அதாவது ஃபெப்ரவரி மார்ச் எண்டில் உங்களுக்கு எக்ஸாம். ஸோ 2 மாசத்துல படிக்க முடியுமான்னு கேட்டால் கம்பல்சரியா படிக்க முடியும். மெயினா 4 சப்ஜெக்ட் 4 சாப்டர் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும், சென்டம் ஈஸியா வாங்கிடலாம். அதுதான் நான் சொல்றேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, எதுல இருந்துலாம் கொஸ்டின் கேட்பாங்க, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, ஸோ இதெல்லாம் தெரியணும். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எத்தனை 1 மார்க் உங்களோட கொஸ்டின் பேட்டர்ன் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. நான் ஒரு வாட்டி எழுதிக்கிறேன். உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து 14 கேட்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 2 மார்க் வந்து 10 கேட்பாங்க. அதே மாதிரி 5 மார்க் 10 கேட்பாங்க. 8 மார்க் 2 கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டினா 100. ஸோ இது எல்லாத்துலயுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 1 மார்க் 14ல ஓகேங்களா. உங்களுக்கு 12 வந்து புக் பேக்ல இருந்து வந்துடும். கன்ஃபார்ம் புக் பேக் தான். நீங்க புக் பேக்ல இருந்து படிச்சாலே 12 அட்டன் பண்ணிடலாம். மேபி ஓகேங்களா உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா 13 கேட்கலாம், அதுக்கு மேல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 வந்து கம்பல்சரி. இந்த கம்பல்சரின்ற பாருங்க கிரியேட்டிவ். ஸோ இந்த கிரியேட்டிவ் 1 மார்க் எப்படி படிக்கிறது, எப்படி நம்ம அப்ரோச் பண்றது, எதுல இருந்து எந்த லெசன்ல இருந்து கிரியேட்டிவ் கேட்பாங்க, ஏன்னா எல்லா லெசன்ல இருந்து கிரியேட்டிவ் கேட்க முடியும் அப்படின்னா நான் சொல்றேன். ஓகேங்களா. எந்த லெசன்ல இருந்து கிரியேட்டிவ் கேட்பாங்கன்னா 5, 6, 7, 8 இந்த 4 லெசன்ல இருந்து தான் கிரியேட்டிவ் வரும். அதிகமா நீங்க படிக்க வேண்டியது 7, 8. ஓகேங்களா. ஏன்னா லாஸ்ட் வருஷமே 7, 8ல தான் கிரியேட்டிவ் கேட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, 7, 8 ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிரியேட்டிவ் 1 மார்க் படிங்க. கிரியேட்டிவ் 1 மார்க் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க அதுக்கு தனி வீடியோவை போடுறோம். ஓகேங்களா. ஃபெப் மந்த்ல நாங்க தனி வீடியோவை போடுறோம். ஸோ அதை விட்டுட்டு நீங்க இது எல்லாத்தையுமே படிச்சு வைங்க. எப்படி கேட்டாலும் உங்களுக்கு அந்த புக் பேக்ல இருக்கிற 12 நீங்க கரெக்டா அட்டன் பண்ணணும். 1 மார்க் அட்டன் பண்ண முடிஞ்சாதான் கம்பல்சரியா அந்த 12 மார்க் எடுத்துட்டா நான் கிரியேட்டிவ் நாங்க உங்களுக்கு கேரண்டி தரோம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 1 மார்க் நீங்க 14ல 12 மார்க் ரெடி ஆகணும். ஸோ அந்த 2 மார்க் எங்க கையில விடுங்க, நாங்க உங்களுக்கு சொல்லி தரோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம வீலன் தமிழை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் வேற யாருன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்டம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா, நீங்களும் உங்க மூலயமா அவங்க வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு நீங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 மார்க் முடிஞ்சிச்சு. இப்போ 2 மார்க்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் நம்மளுக்கு கேட்க போறது வந்து 2 மார்க்ல 14 கொஸ்டின் கேட்பாங்க. 14 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி. அந்த கம்பல்சரி மேட்டரை கொஞ்சம் நீக்கிடுங்க. ஓகேங்களா. 14 கொஸ்டின் கேட்க போறாங்க. நம்மளுக்கு இருக்கிறது எத்தனை லெசன் இருக்கு? 8 லெசன் இருக்கு. ஓகேங்களா. 8 லெசன்ல இருந்து ஒரு லெசன்ல இருந்து 2 கேள்வி கேட்டா எத்தனை கொஸ்டின் வரும்? 16. அப்ப ஏதோ 2 லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின் எல்லாம் கம்மி பண்றாங்களா, அந்த 2 லெசன் என்னது அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஓகேங்களா. எந்த லெசன்ல இருந்து 2 கேட்க கம்பல்சரியா 4th லெசன்ல இருந்து 2 கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 4th லெசன் ஒரு லெசனே கிடையாது. ஓகேங்களா. அதனால 4th லெசனை 1 தான் கேட்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 8th லெசன்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டா ப்ராபபிலிட்டி கேட்க மாட்டாங்க, ப்ராபபிலிட்டி கேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்க மாட்டாங்க. அப்ப அதுல இருந்து 1 தான் வரும். இப்ப இந்த மாதிரி 2 லெசன் தூக்கியாச்சு. வேற எதுல இருந்து 1 கேட்பாங்க, இல்ல வேற எதுல இருந்து 2 கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மீதி எல்லாத்துல இருந்து 2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7th இருந்து 1 தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா 7th வந்து ரொம்ப பெரிய லெசன் அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா. ஸோ சின்ன லெசன் தான். ஸோ 7th கம்மி பண்ணிட்டு வேற எங்க கேட்கலாம்னா தேர்ட் லெசன் வந்து பெரிய லெசன். மேட்ரிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இப்போ ஆல்பா பீட்டா இருக்கு, சால்வ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பெரிய லெசன்ல இருந்து 3 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எந்தெந்த லெசன்லாம் நீங்க கன்ஃபார்மா படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன்,
2 கேட்டுருவாங்க சரியா. ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 2, ரெண்டாவது லெசன்ல இருந்து 2, மூணாவது லெசன்ல இருந்து 3 நான் எதிர்பார்க்கறேன். ஸோ அதனால மூணாவது லெசன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதுமாதிரி ஃபோர்த் லெசன்ல இருந்து 1 தான் கேட்பாங்கனால அதை படிங்க வேணாம்னு சொல்ல மாட்டேன், இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஃபுல்லா உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, இம்பார்ட்டன்ட் மட்டும் ஃபோர்த் லெசன்ல படிச்சுங்க. அது மாதிரி ஃபோர்த்ல இம்பார்ட்டன்ட் 1 தான் ஓகேங்களா. ஃபிஃப்த்து ஃபுல்லா படிங்க, சிக்ஸ்த்து ஃபுல்லா படிங்க. அதுமாதிரி செவன்த்ல வந்து 1 தான் கேட்பாங்க, அதனால அதுலயும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போங்க. இதுக்கப்புறம் கம்பல்சரி வரும். 8th 1 தான் கேட்பாங்க. ஸோ இதுலயும் நம்ம பேசிக்கா டாபிக்கா ஃபர்ஸ்ட் போனோம் ஓகேங்களா. 8th பொறுத்ததுக்கு டாபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன கேட்பாங்க, ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு, சிவி ஓகேங்களா. அது மாதிரி ப்ராபபிலிட்டியில என்ன கேட்பாங்க, காயின் சம், டைஸ் சம். ஸோ இந்த மாதிரி அது மாதிரி ஃபர்ஸ்ட் போங்க ஓகேங்களா. ட்ரீ டயக்ராம், ஸோ இதெல்லாம் தான் கேட்பாங்க. 8th வந்து ஒரு பெரிய லெசனாவே கன்சிடர் பண்ணாதீங்க. இப்ப கம்பல்சரி எதுல கேட்கலாம், 5th லெசன்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. அதுமாதிரி 6th லெசன்ல கேட்கறதுக்கு, 5th லெசன்ல கிரியேட்டிவாவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6th லெசன்ல நார்மலா புக் பேக்ல இருக்கிற அந்த சைன் டீட்டா, காஸ் டீட்டா அதை கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுமாதிரி 7th லெசன்ல கிரியேட்டிவ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3 லெசன் கம்பல்சரியா உங்களுக்கு வந்து வேட்டு வைப்பாங்க. ஸோ 2 மார்க் கம்பல்சரியில இந்த 3 லெசன் தான் வரும். ஸோ அந்த 3 லெசனை நம்ம எப்படி போறதுன்னு சொல்லிட்டு 2 மார்க் கம்பல்சரி கொஸ்டின் அப்படி இல்லைன்னா 2 மார்க் கிரியேட்டிவ் கொஸ்டின் தனி வீடியோவோ போடுறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா மீதி இருக்கிற லெசன்ஸ்லாம் நீங்க படிச்சு முடிச்சு வச்சிருங்க ஓகேங்களா. ஸோ நீங்க இதெல்லாம் படிச்சு முடிச்சு வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 3rd லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. எல்லா எக்ஸசைஸுமே உங்களுக்கு இப்படின்றது இடத்துல இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த 2 மார்க் எக்ஸ்பிளனேஷன். இவ்வளோ படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டேன்னா கம்பல்சரியா போதும். ஏன்னா எல்லாருமே 10 5 மார்க் அட்டன் பண்றீங்க, ஆனா 10 2 மார்க் அட்டன் பண்றதுக்கும் 14 1 மார்க் அட்டன் பண்றதுக்கு தான் கஷ்டம் ஓகேங்களா. இப்போ வாங்க 5 மார்க் பார்க்கலாம். ஸோ 5 மார்க்ல மொத்தம் 14 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல பாத்தீங்கன்னாலே 14ல 8 லெசன் தான் இருக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே. ஸோ எந்தெந்த லெசன்லாம் எத்தனை 5 மார்க் கேட்பாங்க, 4th லெசன்ல இருந்து கம்பல்சரி அது ஒரு பெரிய லெசனே இல்லை, தியரம் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா அந்த வேற எதனா கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அதனால 4th லெசன்ல இருந்து 1 தான் வரும். 4th லெசன்ல இருந்து 1, ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 2 வந்துடும் ஓகேங்களா. மேக்ஸிமம் 2 அதுல 3. செகண்ட் லெசன்ல இருந்து 2, 3rd லெசன்ல இருந்து 2 இல்லைன்னா 3 வரும் ஓகேங்களா. 2 or 3, 2 மார்க்ல 2 கேட்டாங்கன்னா 5 மார்க்ல 3 கேட்பாங்க, 5 மார்க்ல 2 கேட்டாங்கன்னா 3 மார்க்ல 2 மார்க்ல 3 கேட்பாங்க. ஸோ அந்த காம்பினேஷன்ஸ்ல வர்றதுனால நம்ம இங்க வந்து 2 போட்டுக்கலாம், ஏன்னா இங்க வந்து 3 போட்டுருக்கோம் ஓகேங்களா. மொத்தமே இப்போ வரையும் 7 கொஸ்டின் ஆயிருக்கு ஓகேங்களா. 5th லெசன்ல கன்ஃபார்மா 2 கேட்டுருவாங்க. 5.1ல இருந்து 1, 5.4ல இருந்து 1, அதாவது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து 1 கேட்டுருவாங்க. அதுமாதிரி 6th லெசன்ல 2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைன் டீட்டா, காஸ் டீட்டா அந்த மாதிரி கேட்கலாம், அப்படி இல்லைன்னா லாஸ்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அதுல இருந்து 2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அது 2. 7th லெசன்ல இருந்து 2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தமா எவ்வளவு இருக்கு, 2 4 6 8 10 12 13. 8th லெசன்ல இருந்து 1 ஓகேங்களா. ஸோ இங்க ப்ராபபிலிட்டி கேட்டாங்கன்னா 2 மார்க்ல, அங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா இங்க ப்ராபபிலிட்டி. ஆர் 6th லெசன்ல இல்ல 7th லெசன்ல எதனா ஒரு லெசன்ல கம்மி பண்ணிட்டு 8th லெசன்ல 2 கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல கம்பல்சரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா ஃபர்ஸ்ட் லெசன் கொடுத்துட்டு வராங்க ஓகேங்களா. கம்பல்சரியில ஃபர்ஸ்ட் லெசன் வச்சுட்டு வராங்க. ஸோ அதனால இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் லெசனே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த வருஷம் நம்ம கஷ்டமா கேட்கணும், ஏன்னா போன வருஷம் அதிகமான சென்டம் வந்ததுனால இந்த வருஷம் கஷ்டமா கேட்கறதுனால நீங்க ஆல்ரெடி நம்ம 2 மார்க்ல கம்பல்சரியில நம்மளுக்கு என்ன படிச்சோமோ 5 6 7 அந்த 3 லெசனை கம்பல்சரியில நீங்க இதுக்கும் வச்சுக்கீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ரொம்ப ஈஸினால அது ரொம்ப ஈஸி தான். அவனால 5 6 7 கிரியேட்டிவ் கேட்டாலும் கம்பல்சரியில எழுத தெரியணும். அதே மாதிரி புக் பேக் கேட்டாலும் கம்பல்சரியில எழுத தெரியணும். அதிகபட்சமா ஒரு 90% கிரியேட்டிவ்னா கம்பல்சரினா புக் பேக் தான் ஓகேங்களா. 10% தான் கிரியேட்டிவ். ஸோ அதனால நம்ம சென்டம் எடுக்க போறதுனால நம்ம அந்த 90 10 அதெல்லாம் போடக்கூடாது. 100% நம்மளுக்கு சம்மு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான் ஓகேங்களா. ஸோ அதனால 5 மார்க் கிரியேட்டிவ் சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொடுப்போம் இந்த 3 லெசனுக்கு மெயினா ஓகேங்களா. அதனால நீங்க மீதி இருக்கிற லெசன்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு வச்சுங்க. இந்த மாதிரி 4th லெசன்ல இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுலயும் சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். இதை படிச்சு முடிச்சுட்டோன்னே கிராஃப் ஜாமெட்ரி. கிராஃப்ல 2 விதமான கிராஃப் இருக்கு, உங்களுக்கே தெரியும். நேச்சர் ஆஃப் தி ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி நேச்சர் ஆஃப் ரூட் அண்ட் அது ஒரு கிராஃப். அதே மாதிரி வேற என்ன கிராஃப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இருக்கு. ஸோ இந்த 2 கிராஃப் படிச்சா போதுமான்னு கேட்டா கன்ஃபார்ம் இதுதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை ஓகேங்களா. நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்க. அதிகமா எனக்கு தெரிஞ்சு நேச்சர் ஆஃப் ரூட் படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி.
ஓகேங்களா. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்னு படிக்கும் போது என்னன்னா தியரிலாம் கொஞ்சம் எழுதணும். ஓகே, சொல்யூஷன்ல தியரிலாம் எழுதணும். அது எழுதுற பட்சத்துல நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. ஆனா அதை எழுத கத்துக்குங்க. ஓகேங்களா, அதை எழுத கத்துக்கிங்கன்னா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஜாமெண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாமெண்ட்ரியில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டூ டேஞ்சன்ட் அதிகமாக கேட்பாங்க. அதே மாதிரி சிமிலர் ட்ரையாங்கல் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டும் கம்பல்சரியா ரெண்டுத்துலேருந்து ஒன்று வந்துடும். ஓகேங்களா, அதனால இது ரெண்டு மட்டும் படிச்சுட்டு போங்க. இது ரெண்டுத்துலேருந்து கம்பல்சரியா ஒரு கொஸ்டின் இருக்கும், இல்லை ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா, ஏபியில். அதனால இது மட்டும் படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி ஜாமெண்ட்ரி எழுதுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதக்கூடாது மேம் சொன்னாங்க அப்படின்லாம் கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க, ஏன்னா நம்ம சென்டம் எடுக்க போறோம். ஓகேங்களா, ஸோ சென்டம் எடுக்கிறதுக்கு எங்கேயுமே நம்ம விடக்கூடாது. அதே மாதிரி 6, 7, 8. ஓகேங்களா, 6, 7, 8 இந்த மூணுத்துலயுமே நம்ம என்ன பண்ணணும்னா தியரி எழுத கத்துக்கணும். ஓகேங்களா, லாஸ்ட் ஆன்சர் தியரி எழுதணும். ஃபர்ஸ்ட் லெசன்ல அப்படி கிடையாது, செகண்ட் லெசன்லயும் அப்படி கிடையாது. ஓகேங்களா, 6, 7, 8 8ல அந்த கொஸ்டின்லாம் ஃபுல்லா ஒரு 3 பேஜ், அந்த 3 லைன்ஸ்க்கு மேல வந்ததுன்னா தியரி எழுத கத்துக்கணும். ஸோ நீங்க தியரி எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு மார்க் வந்து இதுவாகும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் ஃபைனல் ஆன்சரை வந்து நீங்க வந்து பாக்ஸ் போட்டு காட்டணும். ஸோ இதெல்லாம் இருக்கு. வேற இப்போதைக்கு என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்ட்ல வந்துச்சா, ஸோ 2 மார்க்ல 5, 6, 7, 8 5, 6, 7 விட்டுட்டு அதுவே 5 மார்க்லயும் 5, 6, 7, 8 மீதி இருக்கிற லெசன்ஸ்லாம் நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு அந்த 5, 6, 7ல இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் மட்டும் நீங்க போட்டுருங்க. ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க படிச்சு வச்சுங்க. அதே மாதிரி உங்களால படிக்க முடிஞ்சதெல்லாம் படிச்சு வச்சிருங்க. ஓகேங்களா, கிரியேட்டிவ்க்கு நாங்க பாத்துக்கிறோம். நாங்க கிரியேட்டிவ்க்கு மட்டும் தான் கொடுக்க போறோம். மீதி இருக்கிற எல்லாமே கொடுத்துட்டோம்னா கஷ்டமாயிடும், வீடியோ உங்களால பார்க்க முடியாது. அதனால கிரியேட்டிவ் சம்ஸ் 2 மார்க்கோ சரி, 1 மார்க்கோ சரி, 5 மார்க்கோ சரி, கிரியேட்டிவ் 1 மார்க், கிரியேட்டிவ் 2 மார்க், கிரியேட்டிவ் 5 மார்க். ஸோ ஃபெப் மந்த்ல விட போறோம் 3 வீடியோ. ஸோ அதுக்காக உங்களுடைய ஆதரவு தேவை. அதனால கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா கிரியேட்டிவ் 1 மார்க் வேணும், கிரியேட்டிவ் 2 மார்க் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 100 கமெண்டாவது வந்தாதான் நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். ஸோ தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் தான் எடுக்க போறேன். தயவு செஞ்சு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஹெல்ப் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தான் பிளஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து 100 மார்க் எடுக்கிறதுக்கு இது பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு தனி வீடியோவா என்ன போடலான்னு இருக்கும் பாத்தீங்கன்னா, பிரசன்டேஷன் எப்படி ஒரு ஆன்சர் ஷீட்டை ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கும் உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ஸோ கீழே பிரசன்டேஷன் பிரசன்டேஷன் கேளுங்க, கிரியேட்டிவ் வேணும்ன்றவங்க கிரியேட்டிவ் வேணுங்க, ரெண்டுமே வேணும்ன்றவங்க கிரியேட்டிவ் பிளஸ் பிரசன்டேஷன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஓகேங்களா, உங்களுக்கு ஃபெப் மந்த்ல உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ அண்ட் தென் பாய், யூ ஆர் RJ Arun. பாய் செலகுடீஸ்.